ஹலோ வணக்கங்க. நான் இப்போ சால மீன் வறுக்க போகிறேன். அதுக்கு அந்த மீனை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிடுங்க. முதல்ல 2-3 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு திருப்பி மஞ்சப்பொடி போடுங்க. பிறகு உப்பு போட்டு நல்லா கழுவுங்க. கடைசியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கழுவுங்க. அந்த அழுக்கு பூரா வந்துடும். அதுக்கப்புறம் குண்டால போட்டு அதில் மீன் கடையிலே பொடி விற்கும், வறுவல் பொடின்னு விற்கும். அந்த பொடியை வாங்கிட்டு வந்து 2 பாக்கெட் இதில் போட்டு மீனுக்கு தகுந்த மாதிரி பொடியை போட்டுக்கோங்க. 1 பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ போட்டுட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டி கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலையும் அதிலே போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு பார்த்தீங்களா, ஊறிடுச்சு பாருங்கள், எப்படி ஊறிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் அடுப்பில் வச்சு இந்த மீனை அதில் போடுங்க. வறுக்கும்போது சோள மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த பார்த்திங்களா, தட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு அடசம் எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு மீன் வறுவல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.